ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திக்ஸ் கம்சோல். நம்ம இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இது விளையாட போகிறோம். ஸோ கர்மாம்பூச்சி வாய்ஸ் வேறு மாற்ற சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி விளையாடலாம். ஓகே, ஹாய் கிராணி. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? நீ ஒன்று நான் பார்த்ததே கிடையாது. இல்லை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேறு சொல்கிறேன். என்னப்பா டீனி வளர்ற? இந்த கேமில் நம்ம கூட யாரெல்லாம் இருக்கான்னு தெரியுமா? வேறு யார்? தி கிரேட் காக்ரோச், அதாவது கருப்பாம்பூச்சி. ஏய் கருப்பாம்பூச்சி பயலே, நீ என் கையை மட்டும் ஏய் பாட்டி, உன்னை தாண்டா கூப்பிட்றாங்க, போடுறா. சரி, இங்கே என்னது இது? ஆமாம், நான் எங்கே இருக்கேன்? இல்லை, எல்லாரும் ஸ்டார்டிங் வந்து எதாவது கேட்பாங்க. அதாவது நானும் எனக்கு கேட்டேன். என்ன சிரிப்பு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுறா. என்ன பாட்டி காணும்? பாட்டி எங்கே இருக்கீங்க? கூப்பிட்றா. ஓகே ஓகேன்னு சொல்லலாம், வரணும்னு பார்த்தா வர மாட்டேங்குது. என்னடா பிரியாணி சொல்ல டக்குன்னு வருது. வா. என்னது இது? சரி, இந்த கபோர்டு தள்ளிப்போம். ஐயோ வருதே, பாட்டி வருது, பாட்டி வருது. ஓடு ஓடு ஓடு. ஏய் பின்னாடியே வாடா ப்ளீஸ்டா. அப்படியா? நீ பின்னாடி வர துரத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இருக்கிறனால தான் துரத்துன்னு நினைக்கிறேன். இந்த பாத்ரூம்லேயே தப்பிச்சிடலாமா? ஏய், தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இல்லை உன்னை மாட்டி விட்ருவா. ஐயோ பாட்டி வருது, பாட்டி வருது, பாட்டி வருது. எஸ்கேப் 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 எஸ்கேப். இந்த சைடு போயிடலாம். இங்கே என்ன இருக்குது ட்ரால? என்ன இருக்குது? வேஸ்ட்டா? ஏய், இந்த வீடே வேஸ்ட்டாண்டா. அங்கே துரு பிடிச்ச மாதிரியே இருக்குது செவருனால. அப்படியா? சரி சரி. என்ன இருக்குது? பாட்டி எதுக்கு பின்னாடியே துரத்துறீங்க? போங்க. பேராண்டி, அந்த வீட்டில் இருக்க வாட்டர் மெலன் கொடுக்க முடியாது. ஓடு பா. எதுக்கு வாட்டர் மெலன் ஃபர்ஸ்ட் உனக்கு? இந்த வெயிலுக்கு ஜூஸ் கூட குடிக்கிறதுக்கு தான். தாத்தாவை சொல்லி வாங்கிக்கோடி. பொடி. டேய் யார போது டீன்ற? இல்ல பாட்டி, பாட்டி என்ன சொன்னேன்? டிஏ தனியா வந்துருச்சு மனுஷரு. பாட்டி அவ வேணும்னு சொன்னா நீங்க வாங்கிட்டீங்க. மாட்டி விடுறாடா, செத்தடா நீ. ஏறேன். ஓகே, இதை அடிச்சுட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதே மாதிரி நம்ம கிழமை மண்டே இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல? அதுவும் சரிடாண்டா. கிழமை மூஞ்சுக்கும் இது மூஞ்சுக்கும் கிழமை எவ்வளோ கேவலமாக இருப்பான், இது எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி அங்கிட்டு இடுது? பேராண்டி இது உள்ள வர. இப்ப பாக்கலாம் நீ என்ன பண்றேன்னு. வா இங்க பாரு. என்னடா இங்க இருக்கா, அது அங்கே போகுது. ஒரு மேலே மூளை கெட்டு போயிடுச்சா என்ன? இங்கே பாரு, ஓவரா பேசணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நாய் பிடிக்கிற வண்டியில் ஏற்றி விட்ருவேன் பார்த்துக்கா. இல்லை எதை சொன்னாலும் பயப்பட மாட்டான். ஒரு வேளை இருங்க. கீழே போடுறா கர்ப்பாம்பூச்சி. நீயே கர்ப்பாம்பூச்சி தாண்டா. இல்லை உனக்கு சரி சரி. ஹேமர் கிடச்சிருக்கு. சரி, இப்போதைக்கு இதை வச்சு என்ன பண்ணுறலாம்? சோறு பொங்கிதான் சாப்பிட முடியும். கரெக்டா, பரவாயில்ல. ஐயோ பாட்டி வேற வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டி ஏன் வந்துக்கிட்டே இருக்க? தம்பி அதை வாட்டர் மெலன் கொடுப்பா. அதெல்லாம் எப்போயே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோயேன். அவள் தான் உனக்கு கட் பண்ணி முடிச்சிட்டியா? இப்போ பாரு ஒன்று பாட்டி, இந்த மாதிரி ஓவராக பேசக்கூடாது. என்ன அடிச்சு போட்டுருவோம் முட்டோ. எதை வச்சு? என் கையில் இருக்க ஹேமர் வச்சு. இந்த மாதிரி ஓவராக பேசணும்னு வச்சுக்கோங்க, அவள் தான். எனக்கு தெரிஞ்சு இதை உடச்சி வருமோ வராதுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ். ஷார்ட் கன்னா? ஷார்ட் கன்லாம் செய்கிறதுக்கு நேரமே இல்லை. நம்ம இப்போ என்ன தெரியுமா எடுக்க போகிறோம்? சொல்கிற விட்றாடே. அது இப்போ என்ன, அது கிராஸ் பவுன்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து அடிக்க போகிறோம். அதான் கிளவிய. எங்கே இருக்கீங்க? அது மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கோம்டா. அது பாரு கத்திட்டு கிடக்குது. ஐயோ 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 எப்பாடா. எஸ்கேப் எஸ்கேப். இன்னும் வருது. வருதா என்ன? இல்லை வரல. பாட்டி வரல, பாட்டி வரல. சரி, இதை தள்ளி போட்டு போகலாம். தள்ளி வேறு போக முடியும். பிசாசு மாதிரி உயிரடுது. சரி, ட்ரால் என்ன இருக்குது? அப்போ எத்தனை தடவை இதே டைலாக் சொல்லுவ நீ? என்னது விச்சு ஹேண்டலா? என்ன ஹேண்டில் இது? விச் ஹேண்டில் என்னது? இந்த ப்ரெஸ் பண்ணுவோம். டெடி டெடி எடுத்தா காண்டியாரும் இது. அப்படியா? சரி சரி. இந்த கேமில் ஸ்லெண்ட்ரினாலாம் இல்லைடா. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த கிழமை இதை எடுத்து போட்டிருப்பானா, அந்த ஸ்லெண்ட்ரி நான் கையில் கிடக்க உட்காந்துட்டு. சேச்சே பேத்தியாச்சே, எப்படி பண்ணுவான்? இல்லைல்ல, கரெக்டானே? சரி சரி.
ஓகே இப்போ டிக்கியை திறக்கும். டிக்கியில் என்ன இருக்குது? வெப்பன் கீ. சூப்பர், செத்துச்சு. ஷார்ட் கன் இல்லைடா, கிராஸ் போ தாண்டா உள்ளே இருக்கும். நீ ஏன்னா ஷார்ட் கன் நினச்ச? அது ஷார்ட் கன் பீஸு. என்ன புல்லட்ஸ் எங்கேயும் இருக்காது. புல்லட்ஸ் அந்த 3 புல்லட்ஸ் தான் எடுக்கணும். அதுவும் ஒன்று தான் லோட் ஆகிக்கும். ஏன்னா ஒரு ஆள் தானே இருக்குது இங்கே. ஓகே இப்போ வெப்பன் கீ எடுத்து கிராஸ் போ எடுப்போம். பெண்ணு மாதிரி இருக்கா டேய்? அதெல்லாம் ஏரோட மைக்க ஊசி. இது எப்படி சொல்கிறது, இது பார்க்க ஆக்சிஸ் இல்லை தெர்மோமீட்டர் மாதிரி இருக்குது. அது ஆமாம் தெர்மோமீட்டர் மாதிரி தான் இருக்குது. நீ என்ன நினச்ச? டேய் மீட்டியோர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும். இது தெர்மோமீட்டரா பைத்தியக்காரா டேய்? நீ மீ இருக்கனால எனக்கு தெரிஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரி விட்டுருங்க, உனக்கு விட்டு தருவோம். எங்கே இந்த பாட்டி ரொம்ப நாளாக காணும், ரொம்ப நேரமாக காணும். ஐயோ கண்ணு வந்துட்டு பாட்டி வந்துச்சு. மிஸ் ஐயோ எஸ்கேப் ஐயோ போச்சுங்க. ஃபஸ்ட்டு டே அவுட்டு. அடப்பா விடே ஓவராக பேசாத. ஏங்க அவுட்டு ஞாபகம் வரும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. கிரிக்கெட்டில் நம்ம இந்தியா இருக்குல்ல, அதில் வின்னாயிச்சு போட்டு ஐயோ என்ன T20 மேட்ச் வந்துச்சுல, அப்போ நம்ம இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சிச்சு கைஸ் இல்லை. ஸோ அந்த சந்தோஷத்துக்காக தான் இந்த ராணியை விளாட்றோம். முக்கியமான ரீசன் எப்படி மறக்கணும் பார்த்தீங்களா? ஐயோ ரேப்பு செத்தம். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், நம்ம காலெலாம் உடைய தேவையில்ல, ட்ராப்பில் மாட்டி நம்மளே போயிடலாம். டேய் இங்கே பாரு ஓவராக பேசாத. பாட்டி கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதா? இந்த இது எடுத்துப்போ. என்னமோ லாங்குவேஜ் இருக்குல்ல, அது பேர் என்ன? சவுக்காலக்கியா? ஒருவேளை கிராணி ஒரு லாங்குவேஜாக இருக்குமோ? ஐயோ பாவண்டா அது. எங்கே போச்சு தெரியுமா? இரு உனக்கார அடிக்கேன். மொட்டையிலையா இல்லை எங்கே? இது பாரு எப்படி ஓடுது பார்த்தியா? அட பிசாச்சே, உலகம் ஒரு இடத்துல படுக்க வேண்டியதானே. பாட்டி உன்னை பார்த்தியா எப்படி கிண்டல் அடிக்கிறேன் பார்த்தியா? நீ பேச முடியாதுல்ல உன்னால். சரி எடுத்து படுத்துவோம். ஒரு தரிசனம் இன்னொரு தர இன்னும் ஒரே ஒரு தர இன்னொன்று எட்ராத ஏயா உருண்டு போடு. சரி விட்டு லாஸ்ட்டாக போகணும். டைம் ஆகுதுல்ல. அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோதான். வேலை தான் கேஸ். ஹெட்ஷாட்டா? ஏய் லூஸு அறிவுறுத்தனமாக பேசுகிறீங்க. இரு இங்கே ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். பைத்தக்காரா டேய், ஏன்டா வாயை வைக்கிற எப்போ பார்த்தாலும்? வா இங்கே தான் இருக்கான். உனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை எதால் அடிக்கிறதுனே தெரியல என்னால். என்ன இந்த மாதிரி ரைமிங்காக பேசிகிட்டு இருந்தா வச்சுக்கோயேன், உன்னை அடிச்சே போட்டுருவேன். பாரேன் அது தவிர கிராணி கேம் விளையாடுவோம்ல, கிராணி 2. அடப்பாவி என்ன எதுவுமே விசாரிக்காமல் வந்துட்டுருக்கான் பாருங்கள். பைத்தியக்காரனா அப்புறம் போல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இவன் எனக்கு தொல்லை கொடுத்துட்ருக்கான். பேசாமல் இந்த கிராணி கிட்ட அடப்பாவி இருறா கிராணி கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன். இதே இன்ஜின் பாட்டான் ஏமா கஷ்டப்பட்டு காருக்கு இதை பேட்ரிலாம் கொண்டு வந்தா இன்ஜின் பாட்டு அது இதுன்னு கேட்டுக்கணுங்க. ஒரு வேளை பேட்ரி காராக இருக்குமா? பேட்ரிலாம் கேட்குது பார்த்தீங்களா? அடப்பாவி ரூசே, இதெல்லாம் போய் உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் காராக தெரியுது. என்னத்தை ஒன்றெலாம் எதால் அடிக்கிறது? உன்னை உருவாக்குனாங்களா என்ன? ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவங்கிட்ட பேசியே இந்த மாதிரி ஆயிருப்பாங்க. எங்கடா இருக்க? அடப்பாவி டேய். அப்படியே போவோம். இவ்வளோ நேரம் போகலான்னு வச்சுக்கோயேன், ஒன்று அந்த பாட்டி டெட் பாடி ஆக்கியிருக்கோம். பரவாயில்லையா? சரி அமைதியா வா, ஓவராக பேசாத. அப்படியே போகலாம். எனக்கு தெரிஞ்ச காய்ஸ் இந்த நான் கிராணி விளையாடும் போது நான் 2-3 தடவை வந்து அடி வாங்கியிருப்பேன். டே 3 வரைக்கும் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். டே 4 போயிருப்பேனா? இல்லை போயிருக்கேன். பின்னாடியே வாடா டேய், அப்புறம் நான் பிடிச்சி கடிக்க போகுது.
ஏன்னா ஏன்னா நான் ஒரு நாய். அதுதான் ஊருக்கே தெரிஞ்சுனாச்சே. நீ என்ன நாய்? சொறி நாயா இல்லை வெறி நாயா இல்லை தெரு நாயா? வீட்டு நாய். வீட்டு நாயா? வீட்டு நாய்னா செல்ல பிராணியாக இருக்கும்டா டேய். நீனா என்ன நாய் தெரியுமா? மாஸ்டர் நீ யார் தெரியுமா? நான் யாரு? எருமை மாடு. அது சேம் டு ப்ரோ. பாரு இந்த மாதிரிலாம் எனக்கு கிட்ட வச்சு வச்சுவேன். அவள் தான் கிராணி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். அது என்ன என்ன பண்ணிட போகுது? நான் கிளீச. சரி வா வா. கிராணி எங்கே இருக்குன்னே தரலாடா. கம்முடுறா. சரி வா போலாம். போடா. டிரைவர் வேறு கீழே இருக்கு. நம்ம ஏன்டா இங்கே வழியா இந்த வழியில் வரும்போது வேறு எந்த வழியில் வரப்பேன்? ரொம்ப ட்ராப்பில் இருக்கு பார்த்தியா? அப்பா மூச்சு வாங்குது கைஸ். எத்தனை ஒரே வழியா திருப்பி போவேன்? ஒரே வழியா? டேய் இது வேறு வழிடா. சம்மந்தமே அதெல்லாம் வருது பார்த்தியா? நான் என்ன சொல்றேன்னா இந்த வழியா வராம கஷ்டப்படாம நம்ம சுத்தி அந்த வழியா வந்துடலாமே. அப்போ நீயே போய் தெரிஞ்சுக்கோ. சரி இப்போ எங்கலாம் போறோம்? ஓ வெள்ளை சூப்பர். தண்ணி கட்டலாமா? தண்ணிலாம் இருக்காது. இந்த துரு பிடிச்ச வீட்டிலே தண்ணி குடிப்பியா நீ? அப்புறம் ஆ இழுக்கலாமா? என்ன இழுக்காம என்ன நீ பண்ணுவ? ஒன்றும் அமைதியாக இரு. ஏய் என்னடா ஓட பேசிட்டு இருக்க? அப்ப கரையை கொடு சொல்லி உன்னை புடிச்சு சொல்லுவேன். ஐயோ ஏங்க இவன் பேசாமல் இருக்க மாட்டான் போல இருக்குங்க. சரி எடுத்தாச்சு. இன்ஜின் பாட்டு நல்ல வேலை கிடச்சிச்சு கைஸ். இன்ஜின் பாட்டு இந்த வகையில் வந்தாகணும். வரதா வா இல்லைன்னா போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஆமாம் ஆமாம். வந்தா வா வராட்டி போ. அப்படி இல்லைன்னா போ. ஏன் சார் என்ன வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்லணும் அவசியம் இல்லை. நான் புதுசா டைம் மிஷின்ல போய் ஓ அங்க டைம் மிஷின்லாம் வரதான் வச்சுக்கோயேன். இந்நேரத்தில் நம்ம எஸ்கேப்பாக இருப்போம். என்ன டைம் மிஷினில் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோயேன் நம்ம டெட் பாய்னா நீ பார்த்துருப்பேன். ஆமாம் இன்ஜின் பாட்டு வச்சுருவோம். என்னது கேவுது? என்னது இது? ஃப்ரெஞ்சு. ஐயோ துரு பிடிச்ச டப்பா இல்லைடா ட்ராடா அது. பத்தியா உஷாரா எப்படி ட்ராப்லாம் ஒளி வச்சு பத்தியா? ஐயோ பாட்டி வருது. பேராண்டி நெல்லு. பாட்டி எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடியே வர? அப்போ வாட்டர் மெலன் காட்ட வந்த, இப்போ எதுக்கு வர? ஒருத்தனை ஃப்ரை பண்றதுக்கு தான். ட்ரை பண்ணுறதுக்கா? யார? வேற யாரு? பாத்தியா கேட்டியா? உன்னை ஃப்ரை பண்ணுறதுக்காக அது கூப்பிடுது உன்னை. நீ போறியாடா? போக மாட்டியா? ஏன் என்ன அனுப்பியா? பாட்டி என்ன வரியா இல்லையா? நீ நின்னாதான்டா வர முடியும். வா போ. சரி நம்ம இந்த வழியாக போடலாம். இவன் இதில் மட்டும் தான் கைஸ் நல்லா இருக்கான். அவன் சொன்ன மாதிரி லைக் எல்லாரும் போட்டிருங்க. ஓகே என்னடா இந்த வழி எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது கைஸ். இவன் சொன்ன மாதிரியே எனக்கு டென்ஷன் ஆகுது ஆக்சுவலி. ஓகே கைஸ் ஸோ இதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா கட் பண்ணுவோம். அப்படி வந்துச்சுன்னா நான் ஒன்றை பிடிச்சி விட்ருவேன். புரியுதா? இந்த மாதிரி ஓவராக பேசாத சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன் எப்போ என்கிட்ட அடி வாங்க போகணும்னு தெரியல. ஸ்பார்க் ப்ளக்கா? ஸ்பார்க் ப்ளக்குனா என்னது? ஸ்பார்க் ப்ளக்குன்னா உனக்கு என்ன தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது ஸ்பார்க் ப்ளக்குன்னு நினச்சி. நான் கிராண்டிங் என் புதுசாக வரேன். அது பொருள்லாம் பார்த்து தெரியாதுடா. அது எப்படி எஸ்கேப் பண்ணும் எல்லாம் தெரியும். என்னென்ன எஸ்கேப்பு எல்லாம் தெரியும். பலகையை போட்டு போகணும். இருறா அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தலாம் ஒரு தடவை. இங்கேயும் ஒரு இது வேணும். கட்டிங் பிளேயர் வேணும். அந்த ஃபேன் ஓடுதுல ஒயரை கட் பண்ணுறது தான். சரி அப்பலாம் சுவரா பாபா. எப்போ எவ்வளோ கஷ்டங்களை நான் கடந்து போகிறேன் தெரியுமா வயசு அந்த கட்டிங் பிளேயரிங் தான் பார்த்தேன். இருங்க பாட்டி வரதான் பொறுமையாக பார்த்து போகணும். ஐயோ பாட்டி வேறு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டி ஏன் பாட்டி வர? என் உயிரை வாங்கி தொலையுது. இருங்க நம்ம ஒரே ஐடியா இது கதையை இல்லை கதை இல்லை இதை வந்து இது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது காக்வீல் இருக்குடா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ளே ஹவுஸ் கீன்னு ஒன்று இருக்குது. ஓகேயா? ப்ளே ஹவுஸ்ன்னு
அதில் வந்து நம்ம இப்போ போகணும். இதில் இருக்க ஊசி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ப்ளே ஹவுஸ் கீன்னு ஒன்று இருக்குது என்ன. பாட்டி அங்கே போயிருக்கோம். சொல்கிறேன் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். அது இது வெறி வச்சுட்டு போ. நான் பாட்டி நான் இங்கே இருக்கேன், நீ எங்கே போகிற? அங்கே போனேன். ப்ளே ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கு இந்த குடவுனில். இந்த பார்த்தெல்லாம் ஒரு வீடு மாதிரி. அந்த கீ மட்டும் கண்டுபிடிச்சா அதில் உள்ள ஏதோ வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக அதில் பேட்லாக் கீ தான் வச்சுருப்பாங்க. பேட்லாக் கீ வந்து போட் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும், கார் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும். போட் எஸ்கேப் வந்து கிரானி 2ல் இருக்குடா. அது பார்க்கணும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வெயிட் பண்ண கிரானி 3 கிரானி 2 எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வெயிட் பண்ணேன். இப்போ அவசரப்பட்ட எப்படி? தாத்தா ஆமாம், கிரானி 2ல் தாத்தா இருப்பார், கிரானி 3லையும் தாத்தா தான் இருப்பார். என்ன தாத்தா கிட்ட கன்று இருக்கும். ஆமாம், கிரானி 4 வந்து லெவல்யூஷன், அது ஃபேன் மேட்ரா. கிரானி 5 ஆமாம் அதுவும் இருக்குது, அதுவும் ஃபேன் மேட் தான். பட் நல்லாயிருக்கும், கேம் நல்லாயிருக்கும், பெருசாக போகும், அழகாக சூப்பராக இருப்பான். கிரானி 1 2 பேர். கிரானி இது வேறு கண்டர் வருது. கிரானி 1ல் ஒருத்தர் கிரானியா, கிரானி 2ல் ஆமாடா கரெக்டா. ஏஞ்சலினா சீவர் ஸ்கெப் வேறு இருக்குல்ல, அதை பண்ணியிருக்கலாம். பட் ஏஞ்சலினா கிட்ட அது எதுக்கு உங்ககிட்டலாம் சொல்லணும் பாட்டியே? முடியாது போ. டே 2வா? இஸ் டே 3டா. இந்த டைலாக் தான் நானே கேட்டுட்டானே, அப்புறம் எதுவும் கேட்குறேன். பரவாயில்ல, இன்னும் ஓடுது. ஓ மேலேருந்து தூக்கி போட்டல அது. பார்க்கல சர்ரா அந்த பாட்டி இல்லை தான் இருப்போன்னு பார்க்கலாமா? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கோம். ஆமாம்ல வந்தோம் ஃபஸ்ட்டு வந்தோம்ல. எனக்கு ஞாபகமே இல்லை, டக்குன்னு வரல அதான். சரிவா. ஐயோ கிராணி வேறு இருக்குது. இதே தான் அந்த கதவை திறந்து விட்டு வருது. ஒருவேளை நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக திறந்து விட்றா. இல்லை கிராணி எப்படிலாம் பண்ணாது. நம்ம திருப்பி இதே போகணும். கத்தாத இப்போ தான் சொன்னேன் பைத்தியாரா. டக்குன்னு எஸ்கேப் ஆகலாம். எஸ்கேப் ஆகணுமா வேணாமா? இந்த ஃபோட்டோஸ்லாம் தட்டி விட்டோன்னா கீழே விட்டுருண்டா. அந்த சவுண்டு கேட்டு இந்த கிராணி வரும். இது இந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்க்கல ஃபஸ்ட்டு. இந்த ட்ராவில் ஒன்றும் இல்லை. இந்த ட்ராவில் ஸ்பார்க் ப்ளக் இருக்குடா. என்ன குட்டியாக இருக்குது. இது பார்க்க என்னமோ இருக்குது. இது பார்க்க அப்படியே கரெக்டு ஊசி மாதிரியே இருக்குல்ல. அதை எடுத்து அப்படியே உனக்கு போட்டுக்கோ. அதை பாட்டி போட்டோம். எங்கடா இருக்கீங்க? பாட்டி நாங்கள் உள்ளதாக இருக்கோம். ஐயோ பார்த்துருச்சு டாடி. வர முடியாது போ, பின்னாடியே வரேன். எனக்கு உடம்பு முடியலையா? அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போ. எதுக்கு என் பின்னாடி வரேன்? ஆமாப்பா. எங்கள் கார் எஸ்கேப் பண்ணலாமா? எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம கூடிய சீக்கிரத்தில் எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஜாலியாக இருக்குது. எனக்கு பார்க்கவே ஜாலியாக தான் இருக்குது. இது பார்த்தியா, இதுக்கு தான் பேட்லாக்கி வேணும். அந்த கார் எஸ்கேப் பார்த்தேன், பேட்லாக்கி என்னென்ன வேணும்ன்ட்டு. பேட்லாக்கி எல்லாம் போட்டுருச்சு. இந்த கிராணி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ வருதுடா. அப்படியே எஸ்கேப்டா. ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. போட்டான் போயிடுச்சு. வா டக்குன்னு பண்ணவா. டோர் எஸ்கேப்பா? அது வேறு நீ என்னைக்காவது பார்த்துடலாம். அது வேறு என்னைக்காவது பார்க்கலாம். இல்லை வாய்ப்பு இல்லை. சரி இங்கே என்னென்னு பார்க்கலாம். இது நான் புதுசாக இருக்குது இடம். ஓஹோ, இந்த இடம் நான் பார்த்துருக்கேன். நான் இதில் பார்த்தேன். இந்த பேர் என்ன, அதான் இந்த கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இதில் பார்த்தேன்டா. சரி இங்கே வாட்டர் இருக்கும், அதெல்லாம் பார்த்தேன். உள்ளே இதுக்கு வந்து ஏரோ வேணும். நம்ம அந்த பவு எடுக்கல, அதை எடுத்துகிட்டு வரலாம். என்னது இருக்குது? இதானா ப்ளே ஹவுஸ் கீழேனா பேட்லாக் கீ இருக்குது. அப்போனா பேட்லாக் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும் ஒன்று. ரிமோட்டு கண்ட்ரோலா? ரிமோட் கண்ட்ரோல் வந்து இது பேர் என்ன,
அது பேர் அதான் பெப்பர் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து கிராணி மூஞ்சில் அடித்தா நம்ம அதை பிடிக்க வரும்ல, அப்போ எஸ்கேப் ஆயிடலாம் அப்படியே. எஸ்கேப் ஆயிடலாம். இது கிராணி சத்தம் போடாமல் போகணும். இதான் அந்த ரூம். இது உன் கண்ணிலே பட்டிருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஏன்னா உனக்கு கண்டு தெரியாது. பெப்பர் ஸ்ப்ரே இதோ பெப்பர் ஸ்ப்ரே பார்த்தியா? ஸ்ப்ரே பண்ணால் ஒரு கண்ணில் கை வைக்கிறது பார்த்தியா அதெல்லாம்? ஏய் பாட்டி, எனக்கு தெரியும், பட் இருந்தால் அசிங்கப்படுத்தாத, அடிச்சிடுவேன். அப்படியா? அப்படின்ட்டா வாங்கிக்கணும் டிங். சத்தியா போன நேரம் எத்தனை தானே சொன்னேன், இந்த பைக்கை இந்த இந்தியன் பைக்கு விளையாடும் போதே சொன்னேன். நீ கேட்டியா என்னடா இது கண்டது வந்துட்டுருக்கு? பாட்டி வருதுன்னு இதில் வர்ற அது வருது. இதை பார்க்குற மாதிரியே இருக்குடா. பாட்டி வரையாலையா? வந்துருச்சு. ஐயோ பார்த்துருச்சு. ஒழுங்காக போயிருக்கலாம். அடிச்சி முன்னாடி போ, டக்குனு வா வா வா. நீ வாழ உனக்காக தான் வலிக்கிட்டு இருக்கேன். வலிக்குதா? அப்போ ஓவராக பேசாமல் இருக்கணும். வாங்க எப்பா என்னடா அது வீடு ஃபுல்லாக வந்து பாட்டி ட்ராப் வச்சிருக்கு. அறிவு இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் இருக்குது. எவ்வளோ வருதான்னு பார்ப்போம். வருது பிசாசு மாதிரி வருதுகிட்டே இருக்குது. சரி இப்போ மாட்டு பாரு. என்னடா என்னடா இப்படி சொல்கிறது? சரி அடப்பாவி, என்னடா பாட்டி பாட்டு போடுது? அதானே நல்லா கேட்டா. சரி வா. என்னோட வாய்ஸ் அப்படி சின்ன கோயில் சித்ரா மாதிரியே இருக்கு. அட ஏய் கேட்டியா? என்னால் பார்க்க முடியாது, உன்னால் பார்க்க முடியுமா? ஏய் ஃப்ரீஸ் ட்ராப்டா, மீட்டும் இருக்குது. என்னடா அது எலும்பு கூடு ப்ரோவா? எலும்பு கூடு செத்தாக இருப்பான்டா. ஓகே லைஸ். ஸோ இனிமேல் இவன் பேச மாட்டான். ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே டக்குன்னு வேலையை பார்த்து நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஓடுறா என்னது டக்குன்னு ஃப்ரீஸ் ட்ராப் போய் அவ்வளோதான். இங்கே வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். அப்படியே இதெல்லாம் எடுத்து அப்படியே போ டக்குன்னு போ. இங்கே ரத்த வெள்ளமாக இருக்குது. இதான் கரெக்டாக இருக்குது. ஃப்ரீ ஸ்டாப். இந்த கதவு தண்ணி என்ன இருக்குல்ல, இது ஒன்றுமே இல்லை. ஒரு வேளை ரீஸ்பான் ஆகிறதா? எனக்கு தெரிஞ்சு பாட்டி ரீஸ்பான் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். சரி இந்த மீட் எடுத்துருவோம். இந்த மீட் எடுத்து அந்த மேலே இருக்கல ஒரு பிசாசு அதுக்கிட்ட கொடுப்போம். அந்த பிசாசு வேறு தொல்லை பண்ணி ஐயோ எங்கடா இருக்கியா? ஒன்னதான் ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். சாவு நீ உன் வயசு இருக்கிறதுக்கு நீ என்ன அடிக்க வரியா? சாவு. அட பாவி, பாட்டி பீஸ் ஆகிடுச்சு கைஸ். நைஸ். ஐயோயோ ஏய் ஃபுட்பால் மாதிரி இருக்குல்ல. இந்த நீ ஒருத்தர் ஆடுறியால? அந்த ஆடு அவ்வளோதான். சரி போதும். இந்த என்ன மண்டை இது? இதில் மண்டை இது என்ன மண்டை இது? பாட்டி என்ன மண்டடி இதுன்னு கேட்குறேன் பைத்தியக்காரி. ஏன் கொஞ்சம் தள்ளி இப்படி ஃபுட்பாலாக ஐயோ மறந்து போயிடுச்சு கைஸ். சரி டக்குன்னு போயிட்டு எடுத்துரும். நீங்கிட்ட போய் வச்சுட்டு வேலையை பார்க்கலாம்டா. பெட்டுக்கடியில் ஒளிரெல்லாம் ஆப்ஷன் வந்துருக்கு. ஐயோ ஏங்க கீழே போயிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டே தான் இருக்கேன். தெரியாமல் இந்த வழியில் வந்துடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றிட்டு போக முடியாது, சோம்பேறித்தணும். ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. இந்த ஸ்பெஷலை வந்து நான் ஓப்பன் பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணால் ஸ்பைடரு இது பண்ணும். ஏன்னா அங்கே போகும்போதெல்லாம் நான் வந்து ஸ்பெஷல் இதுவான் அந்த குட்டி சத்தாவை தான் மீட் பண்ண போகிறோம். நீ யாரை நினச்ச? கிளவாலாம் வருவான்டா. கிராணி 2ல் ஸ்லெண்டர்மேன் வருவான். கிராணி 3ல் எவன் வருவான்? கிராணி 3ல் வந்து ஸ்லெண்ட்ரினா வருவான். ஸ்லெண்ட்ரினா டே மேலே போவே ஃபஸ்ட்டு மேலே போக மாட்டேங்குது. என்னடா கிழவோட பாடி இருக்குது இதில். எனக்கு தெரிஞ்சு பீஸாக இருக்கும்.
என்ன பார்த்தீங்களா எப்படி போகுதுன்ட்டு அங்கே வந்து டக்குன்னு பர்த் சீட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வரைக்கும் அங்கே வரைக்கும் இது அருவருப்பாக இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். இருங்க ப்ளீஸ், இந்த கிளவி மட்டும் வருதான்னு பார்த்துருந்தேன். இருங்க வர மாதிரியே தெரியுது. பாட்டி வர மாட்டேங்குது, வரதா எதுவுமே புரியலை என்ன. சரி வராமல் இருடி அப்படின்னு கேட்டாலும் கேட்க மாட்டேங்குது ஐஸ். பாட்டி 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 இருக்கியா இல்லையா? கரெக்டு தான், எனக்கு வலுப்பு வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காக்காக்கு சாப்பாடு சரி காக்காக்கு சாப்பாடை போட்டு ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். ஏங்க இந்த ட்ராப்பை ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போவோங்க. ஏன்னா இந்த கிளவி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த சத்தம் போட்டால் தான் வரும். ஏய் என்ன வாயிடுது போண்டாவை கருமம். கரெக்ட் தான், ஏன்னா 4th பார்ட் ரெவல்யூஷனில் வந்து வரும். சரி கம்னு கடை. என்னங்க ஐயோ இது வர மாட்டேங்குது. ஐயோ வந்துருச்சு. இப்போ தான் அடி வாங்கினேன். ஏங்க நான் பக்காகி வந்துட்டேங்க கைஸ். பக்காயிடுச்சு. நீ வந்தேன் இப்போ கீழே வந்துட்டேன் திருப்பியும். ஐயோ ஃப்ரீ ஸ்ட்ராப்பர் இங்கே இருக்குது. சரி நம்ம போய் ப்ளே ஹவுஸ் போய் ஓப்பன் பண்ணி அந்த காக்வியில் செட் பண்ணால் பேட்லாக்கி கிடைக்கும் கைஸ். அப்படியே தப்பிச்சு போயிடலாம். லாஸ்ட்டாக எனக்கு மொட்டை இது சொட்டை இது பேர் ஐயோ இந்த மண்டையை மட்டும் ஒரு தடவை கிக் அடிக்கணும்னு நினச்சேன். சரி கைஸ், இப்போது அந்த கையோட கை டச் பண்ணால் என்ன லாஜிக் இது? ஏதாவது கையோட கை டச் பண்ணால் ஜன்னல் ஓப்பன் ஆகுமா? ஓகே ப்ளே ஹவுஸ் கீ திறந்தாச்சு. அடுத்தது காக்வீலு இந்த சைடு ஒன்று பார்த்தல. ப்ளே ஹவுஸ் கீ தூக்கி போட்டு இந்த உள்ளே போவோம். உள்ள டாய்ஸ்லாம் கிடையாது. இதில் பேட்லாக்கி ஒரு லாக் மாதிரி வச்சுருக்கோங்க. அதை திறக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்கேன். பாட்டிக்கு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அது லாக்காக இருக்கும்ல, அது நம்மக்கிட்ட கொடுக்காது. சாரியே. சரி வா. இந்த பலகை பார்த்து போகணும். ஏன்னா இங்கே ஒரு ஒயரை கட் பண்ணணும் கைஸ். அதை காக்வீல் எடுக்கிறதுக்கு அதுக்காக காக்வீல் எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா அப்போ ஏன் தரமாக நடக்கலை, ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்கல, அதனால நடக்கலை. இது கீழே ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு நம்ம இந்த வழியாகவே குடிச்சே போயிடுறோம். கம்முன்னு இருறா. எத்தான் இருந்தா இதோட 3வது தடவை வரேனா? எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுவேன் நீ. உனக்கு ஒரு வேலை இல்லை. சரி இந்த காக்வீல் எடுத்து செட் பண்ணிட்டு அந்த பேட்லாக்கி மட்டும் எடுத்துகிட்டு தப்பிச்சிடலாங்க கைஸ். டக்குன்னு வேலை நிறைய இருக்குது. இப்படியே போயிடலாம். நடுவில் மட்டும் கிளவி வந்துடாமல் இருக்கணும். ஏய் ஆமாடா இதே வழி தான்டா, நீ வந்தா வா வராட்டி போ. ஐயா இது பார்க்கும் போது எனக்கு மைண்ட் கிராஃப்டில் அந்த கிரனைட் இருக்கு, அதாவது கிரனைட் பிளாக் இருக்குல்ல, எனக்கு பார்க்கும்போது டர்ட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது ஷேப்பு கலரெல்லாம் பார்க்கும்போது கிரனைட் தான் மாதிரி தான் இருக்குது. கிரனைட் பாட்டியை கூப்பிட்டுட்டு போகலாமா, பாட்டியை கூப்பிடாமல் போகலாமா? ஃபஸ்ட்டு இந்த பேட்லாக்கியோ எடுத்துகிட்டு எட்றாத ஷட்டர் எடுத்துகிட்டு டிக்கி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிக்கி பையில் க்ளோஸ் பண்ணிட்டு இருங்க. பாட்டி வருதான்னு பார்த்துருவோமா? ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி என் உசுரை வாங்குற? ஏங்க கார் காணுங்க. ஐயோ கார்கிட்ட தானே போட்டேன். தப்பிக்கிறதா? வெயிட் பண்ணுறோம். இந்த பாட்டியை சுத்த வச்சுட்டு போவோம் நம்ம. ஒரு பாட்டி வருதான்னு பார்ப்போம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வா டக்குன்னு போயிட்டு இப்படி எடுத்துருவோம். எங்கே கார் சாவி இங்கே தான் எடுத்தேன். இது கிடச்சாச்சு. ஏங்க ஐயோ உள்ளே வர போக முடியாது. இருக்குதுங்க பாட்டி இதுக்கு வருதா? வருது. வா பாட்டி இங்கே வா பாட்டி இங்கே வா. இருங்க வெறுப்பு ஏற்றிட்டு போமா. ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரிவர்ஸ். ஐயோ முன்னாடி இருக்கா அதேவே உடஞ்சிருச்சு. ஃபார்வர்ட் போட. அவ்வளோதான் கைஸ். ரிவர்ஸ் சொல்லி அடுத்தது லாஸ்ட்டாக ஃபார்வர்ட். அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப் கைஸ். நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அவ்வளோதான். மாட்டு வேலை அப்பா இருக்குடா.
பாட்டி நான் இனிமேல் வரவே மாட்டேன். அவள் தாங்க எண்டட். இதுக்கப்புறம் பாட்டி வராது, நம்மளும் அடுத்த கேம் திறக்கலாம். ஓகே பாய் பாய் பாய். அடுத்த சண்டே வரும். பாய் பாய்.